உள்ள விட்டு focus. Recording in progress. நல்லது. என்னுடைய வீடியோஸ் பார்த்து பிடிச்சிடறேன். ஒரு டீம் நண்பர்களே வணக்கம். இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிற, அதாவது 31ஆம் தேதி இல்லையா, 31/8/2025 நடக்க இருக்கிற முதல் தாளுக்கான எதிர்பார்க்கப்படும் கேள்விகள் 2 கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் விரைவா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ரெண்டுமே சேர்த்து நம்ம 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால இது நமக்கு ஷேர் ஆகும். நீங்க பார்க்கலாம். இந்த கேள்வியில படிச்சுட்டு போனீங்கனாலே சங்க இலக்கியங்களில் அகப்பாடல்கள் கொஞ்சம் வார்த்தையில மாத்தணும். நம்ம சங்க இலக்கிய அகப்பாடல்களுக்கு என்ன சிறப்பு? சங்க இலக்கியங்கள் என்றால் எது? அது நம்ம நல்லாவே தெரியும். 10 பாட்டு 8 தொகை. அப்போ 8 தொகையில 5 நூல்கள் அகநூல். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, 500 ஒத்த பதிற்று 10 ஓங்கு பரிபாடு கற்றறிந்தார் எத்தும் கலியுட அகம் புறப்பன்ற இத்திரத்தை 8 தொகையில நற்றிணை, குறுந்தொகை 500, அப்புறம் இருக்கக்கூடிய கலித்தொகை, நற்றிணை, நல்ல குறுந்தொகை 500, பதிற்று 10 ஓங்கு பரிபாடல் கிடையாது, கற்றறிந்தார் எத்தும் கலியோடு கலித்தொகையும் அகனான 5 நூல்கள். அது முருகு பொருநாறு 12 கொள்ளை பெருகு வளமதுரை காஞ்சி மருதுனிய கோலன் முதலில் வாடை கோல் குறிஞ்சி பட்டின பாலை கடாத்தொடு 10ல நமக்கு என்ன ஆகிறது? குறிஞ்சி பாட்டு, முல்லை பாட்டு. முருகு பொருநாறு 12 முல்லைன்னு வந்து பாருங்க, அதுதான் குறிஞ்சி. அப்ப அங்க ஒரு 5 நூல்கள், இங்க ஒரு 7 நூல்கள், அப்புறம் 2 நூல்கள் அகப்புற நூல்களா இருக்கிறது. அகப்பாடல்கள் என்ன சிறப்பு? அகப்பாடலுடைய முதன்மையான சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் முதலிய அகன் 5னையும் சுட்டி ஒருவர் பெயர் வளர்க்கிறார். மனிதர்களை குறித்து பேசுகிற இந்த நூல்கள் தலைவனுடைய பெயர்கள் சொல்லப்படாது என்பதுதான் அக இலக்கியங்களுடைய முதன்மையான சிறப்பு. அடுத்த முக்கியமான சிறப்புகள் என்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை பண்ணப்பட்டதோ பிரிக்கப்பட்டதோ அதனுடைய முதல் கரு உரிப்பொருள் அமைகிற மாதிரி பாடுறதும் அதனுடைய முதன்மையான சிறப்பு. அகப்பாடல்கள் என்றாலே நமக்கு அறத்தொடு நிற்றல் இல்லையா, காதல் கோப்பு தலைவிட்டு தோழி, செவிலித்தாய், நற்றாய், தலைவன்னா பெற்றோர்கள், அப்பா, அண்ணன், இவங்களுக்கு எரிச்சரிப்பு, வீட்டுல கூட்டுறது, மடல் ஏறுதல், குறி, பகற்குறி, இரவு குறி, இந்த மாதிரியான செய்திகள்லாம் அகத்தினை தொடர்பான செய்திகள் இருக்கிற பிரிவு, இது எல்லாம் அகப்பாடல்கள் ஒரே மாதிரி பின்பற்றிருக்காங்க செய்தி எழுதுறதுக்காக ரொம்ப முக்கியம். அடுத்து உள்ளுரை இறைச்சி. இது இலக்கிய உத்திகள்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான கேள்விகள்ல ஒன்று. உள்ளுரை தெரியும். உள்ளுறுத்து இதனோடு ஒத்துப்பொருள் முடிகை என உள்ளுறுத்து உரைப்பதே உள்ளுரை உவமம் அப்படின்றது. இறைச்சிதானே உரிப்புறத்ததுவே என்ற தொல்காப்பிய நூற்பாக்களும். இறைச்சினா என்ன அப்படின்னு நம்முடைய பரமசிவன் தன்னுடைய இலக்கணம் எழுதுகிற போது, இறைச்சி என்பது புறத்தினிலே எதை நாம பிரிது மொழிதல் அணின்னு சொல்றோமோ அதுதான் அகத்தினிலை இறைச்சி. அப்படின்னா சொல்லாமல் சொல்லுதல், குறிப்பு சொல். இறைச்சி என்னுடைய அடிப்படை என்னன்னா உரிப்பொருளை அதை ஆழப்படுத்துவதாக. இறைச்சி தானே உரிப்புறத்து அதுவே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, உரிப்பொருளை ஆழப்படுத்துவதாக அமையணும். அதுதான் இறைச்சி. எவ்வளவு பாடல்கள் நம்ம படிச்சிருந்தாலும் நம்முடைய பாடத்திட்டத்துக்குள்ளேயே குறுந்தொகையில 3, 8, 18 பிள்ளைகள் தேர்வு நேரம் கடைசி நேரமா எழுதுறீங்க, அவசரமா மறந்துடக்கூடாது. உள்ளுருவமா இறைச்சினா அகத்துடை பாடல்கள் மட்டும்தான் எடுத்துக்கணும். பிரிது மொழிகள்லாம் தான் புறத்தினை எடுக்கும்.
இது வந்து அகத்திணைக்கே உரியது. இதெல்லாம் நீரினும் பெரிதே அந்த பாடல் படிச்சோம் இல்லையா? குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனுடன் நட்பே. அடுத்து 8வது பாடலா இருக்கிற கழனி மாத்து விளைந்து தீம்பழம் பழனவாளை கதுவும் ஊரன். 18வது பாடலா இருக்கிற வேரல் வேலி வேர்கோட் பலவின் சாரல் நாடு. போகும் பல குறுந்தொகை பாடல்கள்ல இருக்கிற இறைச்சிகளை நம்ம சொல்லி இருந்திருக்கிறோம். கைமை உய்யா காவர் மந்தி என்ற ஒரு கைமென்னாக மாறிவிடுகிற ஒரு பெண் குரங்கு தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்னால் கல்லா வன்பறை தன்னிடத்தில் படிக்காது. என்ன படிக்காத? கிளைகளை தாவுவதை பற்றி இன்னும் படித்தறியாத அந்த குரங்கு குட்டியை தனது உறவினர்கள்ட்ட கொடுத்துட்டு தற்கொலை பண்ணிடுச்சு அப்படின்னு ஒரு பாடல். நான் 25 பாடல்களுமே இறைச்சி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம ரெகுலர் பேட்ச்ல அட்டன் பண்ண பிள்ளைகளுக்கு 25 பாடல்களுமே இறைச்சி சொல்லியிருக்கேன். ரொம்ப குறிப்பா முதல் பாடல்ல செங்கல படக்கொன்று அவுணர் தேய்த்து செங்கோலம்பின் செங்கோட்டி ஆணை. அப்போ தலைவனை பற்றி சொல்லுகிற போது போர்க்களம் அழிந்திருக்கிறது, அம்பு அழிவு பொருளாக இருக்கிறது, யானையினுடைய தந்தம் இருக்கிறது, அதுல இருக்கிற ரத்தம் எல்லாம் உயிரற்ற தன்மை உடையது. ஆனால் தலைவியினுடைய காதல் எப்படிப்பட்டது என்றால் அங்கு கொத்து கொத்தாக மலர்ந்திருக்கிற செங்காந்தல் மலர்களைப் போல உயிரோட்டமானது என்பதை சொல்ல வருகிற போது அப்ப என்ன இறைச்சி புரிகிறது? உனது காதல் அழிவுத்தன்மை உடையது, எனது காதல் உயிரோட்டமானது என்ற பொருளை இறைச்சி பார்க்கிற உரிமை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இறைச்சி குறித்து பேச. வணக்கமா? வணக்கம். ஹலோ ஐயா, சொல்லுங்க. ஐயா பேசுறீங்க? ஐயா கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஓ, அவங்க ஐயா, நான் வகுப்புல இருக்கீங்கயா. நான் வகுப்புல இருக்கேன். நீங்க இரவு 9 மணிக்கு பிறகு கூப்பிடுங்க. நீங்க தொடர்ச்சியா 3 வகுப்பு இருக்கு. ஆமா, நாம அப்புறம் பேசுவோம். நான் சொன்னேன் முதல் வாரத்துக்கு பிறகு நல்ல டைம் தரேன் சொல்லுங்க. நான் பேசுறேன். அப்ப நமக்கு என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து உள்ளுரை இறைச்சி என்பது அகத்திணைக்கு மட்டும் வரும் என்பதும் ஒவ்வொரு பாடல்கள்லயும் நம்ம அகத்திணையை நம்மளால பார்க்க முடியும். அப்போ அதனால வந்து நமக்கு வந்து இது போக இந்த பொருட்களை நம்ம பார்க்கணும். அடுத்து திராவிட மொழிகள் நம்ம வழங்கும் இடங்களும் இருக்கிறது. நம்ம ஒரு மேப் இங்க வரைஞ்சிருக்கிறோம். நான் அந்த படத்தை எடுத்து போடுறேன், உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம இவங்க அட்மின் வருவாங்க, பிள்ளைங்கள் யாராவது கூட அது கொஞ்சம் உயர்மா நின்று எடுத்துக்கணும். திராவிட மொழிகள் என்பது 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. வட திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், தென் திராவிட மொழிகள். இந்த திராவிட மொழிகள் எந்த பகுதியில வழங்கப்படுகிறது என்றால், தென் திராவிட மொழிகள் வந்து நமக்கு தெரியும், தமிழ்நாடு, கேரளா இந்த பகுதியில் இருக்கக்கூடியது தென் திராவிட மொழிகள். நடுத்திராவிட மொழிகள் எதுனாக்கா ஒரிசா, ஆந்திர பிரதேஷ். இந்த கிழக்கு கடற்கரை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு நண்பர் சொல்லி தந்தார், போட், பெங்கால், ஒரிசா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு. ஒரிசா, ஆந்திர பிரதேஷ் வந்து நமக்கு நடுத்திராவிட மொழிகள். வட திராவிட மொழிகளாக நமக்கு தெரியும் 3 மொழிகள் தான். குரூப், மண்டோ, பேங்கோ. இத வந்து ஒரு மொழி நமக்கு வந்து பாகிஸ்தான்லயே பேசப்படுகிறது. அந்த படத்தை நம்ம வரைஞ்சிருக்கிறோம். நான் உங்களுக்கு எழுதி அனுப்புறேன். அப்ப வழங்கும் இடம் மட்டும் எழுதினா போதாது, அந்த மொழிகள் எவ்வாறு வகைப்படுத்திருக்கிற அந்த பட்டியலை இதையும் சேர்த்து படிக்கணும். ஒரு சின்ன இந்தியா மேப் கூட பிளாட் பண்ணோம்னா வரும். குரூக், மால்டோன், பிராகுய் 3 மொழிகளும் வட திராவிட மொழிகள். இதுல பிராகுய் மொழி வந்து பாகிஸ்தானுடைய பலுச்சிஸ்தானத்துல பேசப்படுது. அடுத்த கேள்வி, பக்தி இலக்கியத்தில் ஆழ்வார் நாயன்மார் வேறுபாடு தெரியும். ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வியை போட்டிருக்கோம். ஆழ்வார்கள் உங்களுக்கு தெரியும், வைணவத்தை பாடுகிறவங்க 12 ஆழ்வார்கள். நம்மாழ்வார், பெரிய ஆழ்வார்ல இருந்து தொடங்கி தொண்டர் அடிப்படை ஆழ்வார்ல இருந்து அந்த 12 பேர் லிஸ்ட்ல வர்றவங்க தான் ஆண்டாளம்மா. நாயன்மார்கள் உங்களுக்கு தெரியும், 63 நாயன்மார்கள். சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர்.
இந்த பட்டியல் வருது இல்லையா, அவங்க இவங்க தொகுத்த நூல்களை வந்து 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்லுகிறோம். ஆழ்வார்கள் பாடினத, நாயன்மார்கள் பாடினத பன்னிரு சைவ திருமுறைகள் என்று சொல்லுகிறோம். இந்த ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தம் அந்த பாடல்கள் தொகுத்தவர் வந்து நாதமுனி. சைவத்தில் இருக்கக்கூடிய நாயன்மார்கள் 63 நாயன்மார்களை தொகுத்தவர் நம்பியாண்டார் தான். அந்த பட்டியல், அந்த விஷயங்கள், இவங்க வைணவம் சைவம் ரெண்டு பேரும் பக்தி இலக்கிய காலத்துல பெரிய வேறுபாட்டோட தான் இருக்கிறாங்க. அப்புறம் போக போகதான் ஒண்ணு சேர்ந்துறாங்க. நம்ம தசாவதாரம் படத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். கமலஹாசன் வந்து முதல் காட்சியில வந்து 5 எழுத்து மந்திரம் பெருசா 8 எழுத்து மந்திரம் பெருசான்னு நம்ம கமலஹாசனுக்கும் அந்த இதுவ சைவத்துல அவர் நடிச்சிருப்பார் இல்லையா, அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள பெரிய போட்டியில கொண்டு கடல்லையே இறக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம படிச்சோம். நெப்போலியன் நடிச்சிருப்பாரு அந்த கேரக்டர்ல. ரெண்டு பேரும் போட்டி தான் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் போக போக தான் அவங்க ஒண்ணு சேர ஆரம்பிச்சாங்க. அந்த செய்தியை நம்ம பார்க்கணும். அடுத்ததாக தூது இலக்கியத்தினுடைய வடிவங்கள். தூது நமக்கு தெரியும். ரெண்டு பேருக்கு இடையில தூதுன்னு ஒரு அதிகாரமே திருக்குறள் இருக்கு, அங்கிருந்து எடுக்கலாம். நடுவுல சத்திமுற்ற புறவர் என்பவர் நாராய் நாராய் செங்கால் நாராய்னு நாரையே தூது விட்டார். அதை பார்த்து தூதுக்கான முக்கிய இலக்கணத்தை வகுக்கிற தொல்காப்பியம் சொல்லுகிறது, கேட்காதவற்றை கேட்குன போலவும் கிழக்காதவற்றை கிழக்குன போலவும் பேசாத பொருள்களை பேசுகிற மாதிரி தூது இலக்கியத்துல சொல்லுவாங்க. அதுதான் தூதுல வந்து தமிழ் விடு தூது, செருப்பு விடு தூது, கழுதை விடு தூது கூட இருக்கிறது. திரைப்பாடல்ல இருக்கிற பாடல் நான் ஃபேமஸா சொல்லுவேன். புரட்சி தலைவர் பாடுவாரு, ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோன்னு எழுதுவாரு. மேகம் போய் பேசாது. அப்படி புறாக்களை தூது விட்டாங்க 23ஆம் புலிகேசில பார்த்தா. அதனால அதெல்லாம் தொகுத்து எழுதும் போது தூது வந்து மனிதர்களாக இருந்திருக்கிறது, ஒரு காலத்துல புறாக்களாக இருந்திருக்கிறது. அப்புறம் தமிழையே தூது விட்டாங்க. கோபம் பண்ணும்போது செருப்பை தூது விட்டாங்க, கழுதையை தூது விட்டாங்க. ஒரு காதல் பாடல்ல பார்த்தோம், ஓடுகிற தண்ணியிலே உரசி விட்டேன் சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சான் கைகளிலேன்னு தண்ணியே தூது விட்டாங்க இல்லையா. அதனால இந்த தூது, அதுக்கப்புறம் கச்சியப்ப சிவாச்சாரியருடைய பாடல்கள், இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற தூது, அது எல்லாம் நம்ம எடுத்து தொகுத்து எழுதலாம். அது நம்முடைய பாக்கியமேரி அம்மாவுடைய நூல்லையும் பட்டியல்ல இருக்கு, பொதுவாக இணையத்திலே நமக்கு கிடைக்கிறது. அதனால தூது இலக்கியங்களுடைய வடிவம். அற இலக்கிய கூறுகள் தற்கால இலக்கியங்களில் வெளிப்படும் ஆற்றலை வழங்கும். அறம் எத்திக்கல் வேல்யூஸ். கொஞ்சம் வேடிக்கையா சொல்லணும்னா பூமர் அங்கிள் அறிவுரைகள் சொல்றது அறம். இந்த அறம் சங்க காலத்துல இருந்தது, தனியா அறம்னு பிரிக்காம அக இலக்கியங்கள் புற இலக்கியங்களுக்கு நடுவுலயே அறம் வந்தது. செல்வத்து பயனே ஈதல், துய்ப்போம் எனினே தப்புன பலவே, யாதும் ஊரே யாவரும் கேளீர், சாதலும் புதுவது அன்றே, தமக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே. இப்படி அறிவுரை சொன்னது எல்லாம் அறங்கள் தான். ஆனால் 18 கீழ்கணக்கு காலத்துலதான் 18 புத்தகங்கள்ல 11 புத்தகங்கள் அறங்களுக்கு. நாலடி நான்மணி நானார்ப்பது ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு ஏறாது என்பனமும் கைநிலையமாம் கீழ்கணக்கு 18 புத்தகத்துல 11 புத்தகங்கள் அற இலக்கியங்கள். அந்த இந்நிலை கூட ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு, இந்நிலைன்னு ஒரு புத்தகத்து கூட அதை சேர்த்தா 12 புத்தகம் அற இலக்கியம். பஞ்சமா பாதகங்களாக இருக்கிற பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, சூதாடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, பிற பெண்களை வந்து நாம் விரும்பக்கூடாது என்கிற அறிவுரைகளையும் சின்ன சின்னதாக பகிர்ந்து உண்ண வேண்டும், பல அறிவுரைகளையும் சொல்வதாக அற இலக்கியங்கள். என்ன கேள்வினா, இக்கால இலக்கியங்களில் இருக்கிறதா? ஆமாம், இருக்கிறது. இக்காலத்துல ஒரு கவிதை எழுதுனா, ஒரு சிறுகதை எழுதுனா, ஒரு கட்டுரை எழுதுனா, அதை கடைசியா அறச்செய்தியை கொண்டு முடிக்கிறாங்க. மனிதர்களுக்கு உதவணும், திருநங்கைகளுக்கு உதவ வேண்டும், மாற்றுத்திறனாளிகள்கிட்ட அன்பு பெருத்த வேண்டும், ஒரு முதியோர் இல்லத்துக்கு நாம சென்று உதவி செய்ய வேண்டும், ஒரு ஆதரவற்ற இல்லத்தில் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும், சாலையில இடதுகை பக்கம் போகணும், யாராவது மயங்கி இருந்தால் அவங்களுக்கு உதவி செய்யணும்.
இப்படி நமக்கு அறிவுரைகள் இந்த காலத்து இலக்கியங்கள்ல இருக்கிறது. அந்த காலத்துல ஓப்பனா டைரக்டா சொன்னாங்க, உட்காரு எழுந்திரு. இந்த காலத்துல மறைமுகமா ஒரு கதையை சொல்லி அப்படி தூண்டி விட்டுட்டு போயிரு. பிறந்த நாளைக்கு எங்கே போயிருக்கான்னு கேட்டான். அவனை தேடிய போதுதான் தெரிந்ததோ நான் அனாதை இல்லத்தில் முடிஞ்சு. அனாதை இல்லத்துக்கு சென்று பிறந்த நாளின் போது உணவு தராங்க. தற்காலத்து இலக்கியங்களுடைய சிறுகதைகள், கட்டுரைகள், கவிதைகள், நகைச்சுவைகள் எல்லாத்திலுமே நமக்கு என்ன பண்ணப்படுகிறது, அறம் சார்ந்த செய்திகள் சொல்லப்படும். புரியுதாமா? என்னது அறம்? அது மட்டும்தான் அறம்னா கேட்டா பாலின சமத்துவம், இங்கு பெண்களை சமமா மதிக்கணும், நமக்கு உதவி செஞ்சவர்களை பழமை பாராட்டுதல் மறந்துடக்கூடாது. அவ்வளவு அறிவுரைகள். பூமரத்தில் வேடிக்கை நானே ஒரு புத்தகம் எழுதினேன், சேயிங்ஸ் ஆஃப் பூமரத்தில். அது மாதிரி இருக்கிறது எல்லாமே அறிவுரைகள் தான். அது இன்றைய இலக்கியங்களிலே இருந்து கொண்டு. பல்லவர் கால தமிழ் குறித்து விளக்குக. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மொழி வரலாறுல ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி எதுனாக்கா பல்லவர் கால தமிழ் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, பல்லவர் காலம் என்று அறியப்படுகிற 6ல இருந்து 9ஆம் நூற்றாண்டு வரையில பக்தி இலக்கியங்கள் செழித்து வளர்ந்தன. அதான் கொஞ்சம் முன்னாடி படிச்ச நாயன்மார், ஆழ்வார் அவர்களுடைய காலகட்டத்துல இலக்கணத்துல பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டன. சில பாலி பிராகிருத மொழி சொற்கள் தமிழுக்கு வந்தன. கல்வெட்டுகள் முதன்முறையாக இந்த நூற்றாண்டுல பெருவளர்ச்சி பெற்றன, வழக்குக்குரியவையா மாறின. பல செய்திகள் நாம பார்க்கணும். பல்லவர் காலத்துல தான் இரட்டை பன்மை உருவானது. இரட்டை பன்மை, டபுள் ப்ரமோஷன். அவன்னு சொன்னாலே போதும். ஆனா என்ன நீங்க அப்படி சொல்ல முடியுமா? என்னுடைய வயது காரணமா அவர் சொன்னீங்க, ஐயா வந்தார். இன்னும் மரியாதை தரணும். நீங்க ஐயா அவர்கள் வந்தார்கள், அவன்னு சொல்ல வேண்டிய சிங்குலரா அவராக்கி மறுபடியும் அவர்கள்னு ஆக்குறீங்க இல்லையா? அதுக்கு பேர் தான் இரட்டை பன்மை. வந்தான், வந்தார், வந்தார்கள். ஐயான்னு சொன்னா போதும். ஐயா அவர்னு சொல்லாம ஐயா அவர்கள், அமைச்சர் பெருந்தகை அவர்களே வருக, அந்த மாதிரி சொன்னதுக்கு பேரு இரட்டை பன்மைன்னு. முதல்ல தேவாரத்துலதான் தமிழன் என்ற சொல் பயன்பாட்டு. இப்படி பல்வேறு நான் என்பது குறைந்து, யான் என்பது குறைந்து, நான் என்பது அதிகமா இந்த அப்பர் தேவாரத்துல இதெல்லாம் இடம்பெறுகிறது. அக்கன்னா, இந்த தனிநிலை ஆயுதம் என்று சொல்லுகிற எழுத்துகளின் பயன்பாடு இந்த நூற்றாண்டினுடைய மிக முக்கியமான பயன்பாடாக இருந்தது. எல்லாமே இந்த காலகட்டத்தினுடைய பல்லவர் கால தமிழுடைய சிறப்பு. அவையெல்லாம் பேசப்பட்டிருக்கின்றன. சிலம்பின் கிளைக்கரைகள் மூலம் அறியலாகும் செய்திகள் யாவை? நல்லா கவனிச்சுக்கணும். சிலம்பின் கிளைக்கரை செகண்ட் பேப்பர் கேள்வி இல்லை, இது ஃபர்ஸ்ட் பேப்பர் கேள்வி. செகண்ட் பேப்பர் கேள்வினா மதுரை காண்டத்துல 25-30 சிறுக கிளைக்கதைகள். வரோத்தமைன்னு அங்க ஒரு தெய்வத்தை பார்க்காமலே போவாங்க, அந்த தெய்வம். அதுக்கப்புறம் அடைக்கல காதையில கோவலனை பத்தி சொல்ற 3 கதைகள், குரங்கு கை வானவன் கதை, நடுவுல ராமாயணத்தினுடைய சின்ன சின்ன கதைகள், நலதமயந்தி கதை, கண்ணகி நெருப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுகிற 7 பத்தினிமார்களுடைய கதை, தன்னுடைய தேரா மன்னாவில 2 மன்னனை மணிநீதி சோழனையும் சிபி சக்கரவர்த்தி சொல்லி பேசுகிற கதை, மதுராவதி தெய்வம் வருகிற போது அவங்க பொற்கை பாண்டியனை குறித்தும் பராசரனை பற்றியும் சொல்லுகிற 2 கதைகள். மதுரை காண்டத்திலே அவ்வளவு கதைகள். ஆனா இங்க நீங்க என்ன கவனிக்கணும்னா, முதல் தாள் என்பதால புகார் காண்டத்திலையும் வஞ்சி காண்டத்திலையும் இருக்கக்கூடிய கதைகளையும் கூட சேர்த்து. புகார் காண்டத்துல கனவு காண்றது, தேவந்தி கிட்ட அவங்க சொல்றது, நம்முடைய மாதவனுடைய நாட்டியம் குறித்த செய்திகள், அங்கேயும் சின்ன சின்ன கதைகள் இருக்கு. வஞ்சி காண்டத்துல கனக விஜயர் கதையிலிருந்து தொடங்கி நாம மதுரை காண்டத்துல உயிராக பார்த்த எல்லோரும் இறந்து விடுகிறார்கள் என்ற கதை அங்கு சொல்லப்பட்டது. கோவலனுடைய அப்பா இறந்துட்டாரு, கண்ணகனுடைய கோவலனுடைய அம்மா இறந்துட்டாங்க, கண்ணகனுடைய அம்மா இறந்துட்டாங்க, கோவலனுடைய அப்பா கண்ணகனுடைய அப்பா 2 பேரும் துறவிகள் ஆயிட்டாங்க, கவுந்தியடிகள் இறந்துட்டாங்க, மாதரி இறந்துட்டாங்க. ஆனா இந்த இடத்துக்கு தேவந்தி கண்ணகனுடைய தோழி வந்து பார்க்கிறாங்க, ஐயை மாதரனுடைய மகள் வந்து பார்க்கிறாங்க, மாடல மறையோன் வராரு.
இது எல்லாம் இதுல பேசணும். அதனால ஒட்டுமொத்தமா இது வந்து பிரியங்கா சொன்னது. இங்க ஸ்டூடெண்ட்ஸ் இதுல பேசினாங்க, மறுபடியும் ரிப்பீட் பண்ண. தொல்காப்பியம் இலக்கண முறையையே தொல்காப்பிய இலக்கண முறையையே சங்க இலக்கியங்கள் பின்பற்றும் பாங்கினை ஆராய்ந்து. தொல்காப்பியத்தினுடைய இலக்கண வரையறைகளை இலக்கியம் எப்படி எழுதணும்? குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, அகத்தினை இறந்தா, புறத்தினை இறந்தா வெற்றி கரந்தை, அந்த இது கரந்தை கிடையாது, உட்பகுதியா வந்திருக்கும். ஒரு 7 திரைகள் நான் எழுதியிருக்கேன். அப்ப தொல்காப்பியர் என்ன இலக்கண வரையறைகள் சொல்லிட்டு போனாரு? அகத்தினைனா பேர் சொல்லக்கூடாது, புறத்தினையில பேர் சொல்லலாம். அகத்தினையில முதல் கரு உரிப்பொருளை அடிப்படையா வச்சு எழுதணும். இங்க வந்து நம்முடைய திணைகள் சண்டையிடுறவங்களுடைய போர்க்கூறுகளை எழுதணும். அப்ப இதுக்கு அவர் என்ன சொன்னாரு? இங்க அறத்தொடு நிற்றல், எச்சரிப்பு, கொஞ்சம் முன்னாடி படிச்சோம் இல்லையா, உடன்போக்கு, பகற்குறி, இரவுக்குறி, திருமண முறைகளுடைய காந்தர்வ திருமண முறை வட இந்தியா கூட நமக்கு ஒப்பிடுன்னு சொன்னது. இந்த தொல்காப்பிய மரபுகளை சங்க அக இலக்கியங்கள் பின்பற்றி இருக்கிறது. அவர் தொல்காப்பியத்தினுடைய புறத்திணை கூறுகளை சங்க இலக்கியங்களுடைய புறத்திணைகளாக இருக்கிற புறநூல்களாக இருக்கிற புறநானூறு, 10 போன்ற நூல்கள் பின்பற்றி இருக்கு. அப்போ இதை நாம வந்து ஞாபகம் வச்சுக்கணும், கவனிச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான. அப்போ சங்க தொல்காப்பியத்தினுடைய விதிமுறைகள் ஒரு 7 அக இலக்கியத்துக்கு புற இலக்கியத்துக்கு. இந்த பக்கத்துல அகத்திணை நூல்கள் புறத்திணை நூல்கள் 2 பேரும் பின்பற்றி இருக்கிறாங்க. அடுத்த கேள்வி, தென்திராவிட மொழிகள் குறித்து கட்டுரை வரைக. கிட்டத்தட்ட மேல நாம திராவிட மொழியில் வழங்கும் இடங்கள் கேட்டிருக்கோம். தென் திராவிட மொழிகள் நமக்கு தெரியும். தெலுங்கு தவிர்த்த இந்த பகுதியினுடைய அதிக மொழிகள் தென் திராவிட மொழி. தமிழ், மலையாளம், கன்னடம், துளு, கோடா, கோத்தா, இந்த மொழிகள்லாம் இருக்குது. இதுக்கு ஒரு பொது இலக்கண கூறுகள் இருக்கிறது. அதை குறித்து ஜான் சாமுவேல் ஐயா ஒரு 10-9 பாயிண்ட்கள் கொடுத்திருக்காரு. தென் திராவிட மொழிகளுடைய சிறப்பு கூறுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி இலக்கண அடிப்படையிலையும் இலக்கிய அடிப்படையிலையும் பகுத்து ஜான் சாமுவேல் ஐயா தந்திருக்கிற கட்டுரையை நீங்க அதுல படிச்சு. ஒரு 3 கட்டுரைகள் அந்த நூல்ல இருக்கிறது. ஒன்று வந்து வட திராவிட மொழிகள், இன்னொன்னு தென் திராவிட மொழிகள், இன்னொன்னு நடுத்திராவிட மொழிகள் என்ற அந்த 3 மொழிகளுக்கும் ஒரு செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்க படிச்சு. 3க்குமே தனித்தனியான கட்டுரைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எந்த மொழிகள் என்பதோடு சொல்லி முடிச்சிடாம அதனுடைய வழங்கும் பகுதிகள், அதனுடைய இலக்கண கூறுகள் என்ற பல செய்திகளை வந்து நமக்கு வந்து ஜான் சாமுவேல் ஐயா தன்னுடைய தென் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற பகுதியில அவர் சொல்லியிருக்கிறார். அதனால நீங்க திராவிட மொழிகள் இதை பற்றி படிக்கும் போது அதை படிச்சீங்கன்னா இந்த முறை தென் திராவிட மொழிகள் கேட்பாங்கன்னு நம்ம எழுதி. அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி வந்து அடிக்கடி யூபிஎஸ்சி ரிப்பீட் பண்ற கேள்வி, பேச்சு வழக்குக்கும் எழுத்து வழக்குக்கும் உள்ள வேறுபாடு. இதை நான் 2 வீடியோவா எடுக்கிறேன்டா, சின்ன சின்ன வீடியோ தான். இந்த ஃபேன் எடுத்துட்டு போயிடு. அப்படியா? அப்ப ரீஸ்டார்ட் பண்ணதான் தனியா வருமாமா? அப்ப இப்ப நான் தொடங்கும் போது ஜூமை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் தொடங்கினா தனியா வருமா? ரெக்கார்டிங் தாமா நிறுத்தினேன். ரெக்கார்டிங் நிறுத்திட்டு தான் மறுபடியும் ரெக்கார்டிங் தொடங்கினேன். கரெக்டா வருதான்னு பார்க்க சொல்லு. இல்லைன்னா இந்த டிஸ்கஷனை இந்த ஒரு கேள்வித்தாள் முடிஞ்ச உடனே நான் நிறுத்துறேன். நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நான் இது ரைட்டாமா? அப்படிதான் பண்ணிருக்கேன். அப்ப நமக்கு பாத்தீங்கன்னாக்கா அடுத்தது பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வேறுபாடு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. பேச்சு மொழி எப்பவும் பாத்தீங்கன்னா இலக்கியங்கள்ல எழுதுகிற மொழி ஒன்றாக இருக்கும், பேசுகிற மொழி ஒன்றாக. நம்ம என்ன பண்ணுவோம்? அவன் நேற்று வந்தான் அப்படின்னு எழுதுவோம், கற்று எழுதுனா. ஆனா பேச்சுவழக்கில் என்ன சொல்லுவோம்? அவன் நேற்று வந்தான் அப்படின்னு. நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களான்னு கேட்போம். ஆனா பேச்சுவழக்கில் என்ன, சாப்பிட்டீங்களா அப்படின்னு.
இப்ப உலகத்தின் எல்லா மொழிகளுக்கும் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையில இடைவெளி இருக்கிறது. ஆனா சிறப்பு என்ன தமிழ் மொழிக்குன்னா, இந்த பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இல்ல வேறுபாடு இட் இஸ் வெரி நேரோ. இட்ஸ் நாட் a wide-aned gap. அப்போ நம்முடைய ஸ்போக்கன் ஃபார்மேட் அண்ட் ரிட்டன் ஃபார்மேட்டுக்கு இடையில உள்ள இந்த வேறுபாட்டை பாடத்திட்டத்துல முக்கியமான ஒரு கேள்வி என்பதால மீண்டும் மீண்டும் கேட்டிருக்கிறாங்க. நம்ம ரெகுலர் பேட்ச்ல அதை நம்ம அழகா நடத்திருக்கோம். எந்தெந்த நிலைகள்ல பிரிக்கலாம்னு சொல்லி எழுத்து நிலையில, சொல் நிலையில, சொற்றொடர் நிலையில 3 நிலையில பிரிக்கலாம். எழுத்து நிலையில என்ன நாமளே பார்ப்போம். பழம், வாழைப்பழம்னு சென்னையில் இருக்கிற சில பேருக்கு வராது. இன்னும் கொஞ்சம் தென் பக்கம் போக போக சில மக்களுக்கு யானாவே வராது, வாழைப்பழம்னு வாங்க. இன்னும் சிலர் யானாவை பயன்படுத்துவாங்க, வாழைப்பயம். இந்த லானா, இந்த சிறப்பு லானா, நேற்றைக்கு நாம வெளியிட்ட புத்தகம் கூட அதான். நம்முடைய ஒலிப்பும் பிறப்பும் முன்னுரைத்த முதல் மொழியில ஒவ்வொரு எழுத்தும் உதடுல, அன்னத்துல, மூக்குல, நாக்குல எங்கிருந்து ஒலிக்குதுன்னு உலக அளவுல முதல் ஒரு தொல்காப்பியம் தான். நமக்கு 200 வருஷம், 300 வருஷம், 1000 வருஷம் கழிச்சு தான் மத்த மொழியெல்லாம் அதை பத்தி சிந்திக்கவே ஆரம்பித்தான். இன்னும் தெளிவா எழுதி முடிக்காத பல மொழிகள் இருக்கு. அப்போ எழுத்து நிலையில முதல்ல, அடுத்து சொல் நிலையில. சொல் நிலையில என்ன? இப்போ சென்னையில திருநின்ற ஊர்னு ஒரு ஊர் இருக்கு. நீங்க சென்னையில யார்ட்டையாவது கேட்டீங்கன்னா அது திருநின்ற ஊர்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. முயற்சி குறைபாடு முழுசா ஒத்துருக்க திண்ணனூருன்னுவான். நாம திண்ணனூர்னு கேள்விப்பட்டிருந்தது சோறு சாப்பிடுற ஊர்வன்னு நினைச்சிருவோம். திரு நின்ற ஊரை தான் சுருக்கமா திண்ணனூர்ன்ற. நம்ம அப்படி பாக்குறோம். தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்றோம், புதுக்கோட்டைய புதுகைன்னு சொல்றோம். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப நாள் கழிச்சு புதுகை என்பது புதிய கை உடையவங்க ஊர்னு கூட யாராவது தப்பா நினைச்சு கூட ஆய்வு பண்ண. ஆனா புதிய கோட்டை இருக்கிற ஊர் தான் புதுக்கோட்டை. இப்படி சொல் நிலையில மாற்றங்கள் மிகுதியாக. இப்போ வட்டார வழக்கு மொழியில அதை நம்ம படிப்போம். வந்து போட்டான், படிச்சு போட்டான், கேட் போட்டான், தென் போட்டான் அப்படின்னு. இது எல்லாமே நமக்கு அந்த மாதிரியான சூழ்நிலையோடு இருக்கு. துணை வினைகள் வினை சொல்லி மாறி சில நேரங்கள்ல சொற்றொடரே மாறும். அவன் நேற்று பாடம் படித்தான், முதல்லதை எழுவாய் வரணும்னு சொல்லுவோம் கிராமத்துல, கிராமர்ல. ஆனா படித்தான் அவன் நேற்று கவிதையில மாத்தி எழுதலாம். சொற்றொடர் அமைப்பே மாறும். அது இப்ப இருக்கிற ஊடகங்கள்ல ஆங்கில மொழியினுடைய பயன்பாடு, ஆங்கில மொழியினுடைய மொழிபெயர்ப்பெல்லாம் வந்த பிறகு ஜூனூன் தமிழ் என்று சொல்லுகிற தமிழே மாறி இருக்கிறது. ஏங்க நீங்க தேநீர் குடிக்கிறீங்களான்னு கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் தேநீர் குடித்தால் என்ன அப்படின்னு அவனுடைய உச்சரிப்புக்காக, லிப்சிங்குக்காக அப்படி பண்றான். வாக்கியங்கள்ல மாறுது. அல்லது எழுத்து மொழிக்கும் பேச்சு மொழிக்கும் உள்ள வேறுபாடு கட்டுரை எழுதும் போது தொல்காப்பியத்தினுடைய சிறப்பு பாயிரத்துல தொல்காப்பியர் சொல்றாரு, வழக்கும் செய்யுளும் ஆயிரு முதலின்னு சொல்றாரு. அதை நம்ம எழுதலாம். வட்டார வழக்கு மொழிகளை குறித்து எழுதலாம், சங்ககால கிளைமொழிகளை குறித்து எழுதலாம். இது எல்லாமே பேச்சு வழக்குடைய வேறுபாடுகளை குறித்து கடுமையான ஆதாரங்கள் நமக்கு இருக்கிறது. மலையறிவு புத்தகம் முழுவதும் வழக்கில் சிதைவுனே ஒரு செய்தி இருக்கு. அடுத்தது இக்கால தமிழ் பெயர் சொற்கள் பற்றி எழுதுக. பெயர் சொற்கள் இச்சு வரணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்காக பெயர் சொற்கள் பற்றி எழுதுனாக்க, இப்ப பெயர்னா எப்படி இருக்கிறது? ஒரு காலத்துல தூய தமிழ் பெயராக இருந்தது வேலன், கண்ணன், சாத்தன், சாத்தி, கண்ணகி, மாதவி, கவுந்தியடிகள் இப்படிலாம் பேர் இருந்து. ஆனா இன்னைக்கு ரமேஷ், சுரேஷ் வந்துருச்சு. இந்த பெயர் சொற்கள் என்னவா முதல்ல மாறிடுச்சுனாக்கா, மொழி முதல் எழுத்துக்களை அவை சிதைத்து விட்டன. மொழி முதல் எழுத்தா ராணால் ஆனாலாம் வரவே வராது. ஆனா இன்னைக்கு ரமேஷ், லட்சுமண அப்படின்னு போறோம். அதுக்கு முன்னாடி ஈனா சேர்த்தா சிலர் கோச்சுக்கிறாங்க. நேற்று கூட ஒரு நண்பருக்கு அவங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டேன், லட்சுமணன்னாரு. இலன்னு போட்டேன், ஐயா அது மாதிரி போடாதீங்கயா, வெறும் லானா போடுங்க. ஏன்னா
நமக்கு மொழி முதலெழுத்துக்களாக இல்லாத பல பெயர்கள் வந்துருச்சு. ராமன் லக்ஷ்மணன், ராமன் லக்ஷ்மணன் என்ற செய்தி, ராமன் லக்ஷ்மணன் என்ற செய்திகளை இராமன் இலக்குவன் என்றுதான் கம்பன் எழுதினார். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அதே மாதிரி வடமொழி எழுத்துக்கள் அதிகமா கலந்துருச்சு. இதெல்லாம் கலந்துருச்சு. அது எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. பெயர் சொற்கள் முழுவதும் பிறமொழி கலந்து. ஆங்கில சொற்களை அதிகமா பெயர் சொற்களாக நம்ம பயன்படுத்தும். நாற்காலின்னு யாரும் பயன்படுத்துறதே இல்லை, சேர் தான். வெள்ளைச்சோறுன்னு யாரும் சொல்றதே கிடையாது. எங்க சாப்பிட போனாலும் ஒயிட் ரைஸ் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுதான் நம்ம நோயே வருதுன்னு கூட ஒரு கவிஞர் கோவப்பட்டார். அதனால இன்றைக்கு இருக்கிற பெயர் சொற்கள் மாறி இருக்கு. இந்த பெயர் சொற்களை எழுதுகிற போது பொதுவா இந்த தற்கால பெயர் சொற்கள்னு கேட்டிருக்கேன் நானு. ஆனா பொதுவா பெயர் சொற்கள் எழுதினா 2-3 வகைகள் இருக்கின்றன. ஒன்று நேரடியான பெயர் சொற்கள், அடுத்து பதிலீடு பெயர்கள், ப்ரொனவுன்ஸ். நான், நீ, நாம், அவன், அவள், நீங்கள், இதெல்லாம் வருது இல்லையா? அதெல்லாம் பதிலீடு பெயர். ஆகு பெயர்கள் நமக்கு தெரியும். ஆகு பெயர்கள். அதற்கு அடுத்தது தொழிற்பெயர், வினையாளனையும் பெயர். இது எல்லாமே கூட பெயர் சொற்களோடு சேர்ந்ததுதான் என்பதை நாம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அந்த செய்தியை நாம் எடுத்துக்கொள்ள நம்ம விடையை ரொம்ப அழகா எழுத முடியும். தற்கால பெயர்கள் கேட்டால, பெயர் சொற்கள் வகைகள் கேட்டாலும் நம்ம அப்படி அழகாக எழுத முடியும். அடுத்தது விடுகதையும் அதன் தற்போதைய வளர்ச்சியும் பற்றி எழுது. ஏன் அப்படி கேட்டிருக்கிறோம்னா, விடுகதை என்பதை குறித்து தொல்காப்பியமே சொல்லுகிறது. அதுக்கு பேரு பிசின்னு பேர் இல்லையா? தொல்காப்பியம் காட்டும் இலக்கிய வகைகள் இம்பார்ட்டன்ட் கேள்வியா நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். பாட்டு, உரை, நூல், வாய்மொழி, பிசி, அங்கதம், முதுசொல் என்கிற 7 நாம சொல்லுவோம். அப்படி வருகிற போது பிரம்மநாயகன் இன்னைய அழைப்பது நீங்க போடலீங்க குழுல. அடுத்ததாக விடுகதை. விடுகதை என்பதுதான் பிசி என்கிற பெயர்ல சொல்லுது. பிள்ளைகள் ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிகழ்ச்சியினுடைய நேரலை ஒன்று போட்டது. பிசி தான் விடுகதைகள். விடுகதைகள் நாட்டுப்புற செய்திகளினுடைய வடிவங்களா. பாப்பா தண்ணி எடுத்துட்டு வர மாட்டேன். அதனால நாட்டுப்புற பாடல்களினுடைய ரொம்ப முக்கியமான வடிவமாக விடுகதைகள் இருந்தன. ஒரு சின்ன நேரலை ஒண்ணு போட்டு வந்துடுறேன். வேற ஒரு ஜூம்ல பிள்ளைகள் ஒரு நிமிடம் காத்து.
வரைக்கும் ட்ரை பண்றேன் சார். ஐயா சொல்லுங்க, இன்னைக்கு யார் நிகழ்ச்சி? எனக்கு பட்டியல் இல்லைங்க. இல்ல, என்னுடைய படம் இருக்கிற அந்த குழுல போட்டிருக்கீங்க அதுக்கு. சரி சரி போடுங்க. இல்ல நீங்க போடுங்க, நான் வேற ஒரு வகுப்பு. ஐயா நான் வகுப்புக்கு நடுவில் இருக்கேன், அதுக்குதான் உங்களுக்கு குரல் வச்சு காட்டினேன். இப்ப நான் பேச முடியாது, அதனால வந்து சின்னமா இந்த ஃபேன் போட்டு மேடம் குறைச்சு. விடுகதைகள் வந்து ஒரு காலகட்டத்துல நம்முடைய தமிழர்களுடைய பொழுதுபோக்கு கூறுகள்ல அறிவு சார்ந்ததாக ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இது இருந்ததை நம்ம பார்க்கலாம். ஆனால் பின்னாடி போக போக அது வந்து பெரிய அளவுல வளர்ச்சி அடைந்து விடுகதைகளாக நம்முடைய இதுல வந்தது. நம்முடைய சக்திவேல் ஐயா அவர்கள் வந்து இத குறித்து பெரிய அளவுல அந்த விடுகதைகளையே வகைப்படுத்தி போட்டிருக்கார். இயற்கை சார்ந்த விடுகதைகள், பறவைகள் சார்ந்த விடுகதைகள் அப்படின்னு எக்கச்சக்கமா போட்டிருப்பார். அதுல வந்து நமக்கு வந்து விஷயங்கள் கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ விடுகதைகளை நம்முடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வெண்பாவிலேயே விடுகதைகள் போட்டிருக்கார். எக்கச்சக்கமான விடுகதைகள் நமக்கு தெரியும். நேற்றை கூட ஒலிப்பு முறையில சொல்லும் போது நமக்கு நீதி அரசர் நினைவு நடராஜன் 1890 இவங்க பண்ற குழப்பங்களால பிள்ளைகள் ஆன்லைன்ல ஒரு நிமிடம் காத்து. நம்ம நாள்தோறும் நடத்துகிற அந்த 2000வது நிகழ்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சிக்கு எப்பவுமே 5:15 நேரலை போடும். அதான் மாணவர்களுக்கு நான் இந்த பணியை செய்ய வேண்டிய ஆயிடுச்சு. அதனால இப்போ மீண்டும் நம்ம கேள்விக்கு வந்துடலாம். நான் இப்போ அதிலிருந்து வெளியேறி இப்போ விடுகதைகள் இது அண்ணனுக்கு எட்டும் தம்பிக்கு எட்டாது. நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சிருக்கிறோம். பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள், ஆழக்குழி தோண்டி அதிலே ஒரு முட்டையிட்டு அண்ணாந்து பார்த்தால் 90 முட்டை. இப்படி எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? அது எல்லாம் வந்து நம்முடைய ஒரு
இப்படி விடுகதைகளை சக்திவேலை அழகா பிரிச்சிருப்பாங்க. இயற்கை சார்ந்த விடுகதைகள், பறவைகள் சார்ந்த விடுகதைகள், வேளாண்மை சார்ந்த விடுகதைகள், வாழ்வியல் சார்ந்த விடுகதைகள், தெய்வம் சார்ந்த விடுகதைகள்னு ரொம்ப அழகா வகைப்படுத்தியிருப்பாங்க. அதை நம்ம படிக்கணும். அடுத்ததாக வரலாற்று நாவல்களின் சிறப்புகள் யாவை? நமக்கு தெரியும் வரலாற்று நாவல்கள் என்பது பல்லவர் காலம், பிற்கால சோழர் காலம் அல்லது ராஜபுத்திரர்கள், முகலாயர்கள் இவர்களை பற்றி கிடைக்கிற சின்ன வரலாற்று குறிப்புகளை வச்சுக்கிட்டு மெகஸ்தனிஸ், மார்க்கோ போலோ, யுவான் சுவாங் போன்றவர்களுடைய பயண குறிப்புகளை வச்சுட்டு கதையை டெவலப் பண்ற. பொன்னியின் செல்வன் ஒரு நாவல கல்கி ஃபேமஸா எழுதினார் இல்லையா, அது ஒரு 50-60% கலப்படம் தான். 40 விழுக்காடு தான் கதை. அது நந்தின்னு வர்ற கேரக்டரே கலப்படம் தான். ஆழ்வார்க்கடியான் கலப்படம் தான். ஊமை ராணின்றது இதெல்லாமே இல்லாத கற்பனை பாத்திரங்கள் தான். வரலாற்று ஆதாரங்களுடைய சிறப்பு என்னன்னா, வரலாற்றை நமக்கு மீட்டெடுத்து தருது. அது மீது புதிய வெளிச்சம் பாய்ச்சு. அது குறித்து தொடர்ந்து ஆய்வுகள் நடக்கிறது. ஒரு பழங்காலத்தை டைம் மிஷின்ல மீட்டெடுக்கிற பொறுப்பை நமக்கு எடுத்துக் கொடுக்கும். பெரிய நிகழ்வுகளாக இருக்கிற தஞ்சை பெரிய கோயில் எப்படி கட்டப்பட்டது, கங்கை கொண்ட சோழபுரம், அணைக்கட்டு, சீன பெருஞ்சுவர், எகிப்திய பிரமிடுகள், இதெல்லாம் பத்தி எழுதுறது. அது உங்களால புரிஞ்சுக்கலாம். செக்ஷன் டிக்கு வருவோம். கதை பாடல்கள். இது நாட்டுப்புற பாடல்களுடைய கூறுகள் தான். இது கதை பாடல்கள். கதை பாடல்கள் நாட்டுப்புற இலக்கியத்துல கதை பாடல்களுக்கு என்ன சிறப்புனா, நமக்கு கதைகளாக சொன்னா ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தா இருப்பாருன்னா கதை. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு, அவரும் தான் வேட்டைக்கு போனாரு, போகும் வழி தன்னுலதான் புலியத்தான் பார்த்தாரு, புலி வேட்டை ஆடித்தான் ஜெயிச்சுத்தான் வந்தாரு. ஒரே வசனத்தை பாடலா மாத்தினோம்னா அது கதை பாடல். இந்த கதை பாடல்கள், நாட்டுப்புற கதை பாடல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது. ஆனா இந்த கதை பாடல்கள் பெரும்பாலும் சோக முடிவை கொண்டவையாக இருக்கும். முத்துப்பட்டன் கதை பாடலா இருந்தாலும், சின்ன நாடன் கதையாக இருந்தாலும், மதுரை வீரன் கதையாக இருந்தாலும், இவை எல்லாம் சோக முடிவுகளை கொண்டவையாக இருக்கின்றன. அவர்கள் பெரும்பாலும் மனிதர்களாக இருந்து தெய்வ நிலைக்கு உயர்த்தப்பட்டு விடுகிறார். கதை பாடல்களுக்கு ஒரு பெரிய சிறப்புகள் என்னன்னாக்கா, வட்டார வழக்கு தன்மை அதிகமாக இருக்கும். அதீதமான கற்பனைகள். ராமர் அம்பு விட்டாரு, ராவணன் தடுத்து நிறுத்தினாரு, இவர் நெருப்பு அம்பு விட்டாரு, இவர் அந்த மாதிரியான அதீத மனித சக்திக்கு அப்பாற்பட்ட கதைகள் இருக்காது. இருந்தா சில நேரத்துல குறைவா இருக்கும், பின்னாடி சேர்க்கப்பட்டதா. இந்த கதைப்பாடல்கள் பெரும்பாலும் அடித்தட்டு மக்களை குறித்து பாடுகிற, தெய்வங்களை குறித்து பாடுகிற பாடல்களாக அமைந்திருக்கும். முத்துப்பட்டன் கதையை எடுத்துக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் பேப்பர் என்பதால் ஒரு முத்துப்பட்டன் கதை மட்டும் எழுதாதீங்க. நான் சொல்ற 4-5 கதைகளை பார்த்துக்கோங்க. ராஜா தேசிய கதை, மதுரை வீரன் கதை, நல்ல தங்கான் கதை, அண்ணன்மார் கதை, நம்ம ஐயா ரெஃபர் பண்ற சின்ன நாடன் கதை, இந்த மாதிரியான கதைகளை நீங்க அதிகமா படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களால அது எழுத முடியும். பொன்னர் சங்கர்னு சொல்றோம், அண்ணன்மார் கதை. அது அந்தந்த வட்டார பகுதிகளில் அது இருக்கும். அந்த மாதிரி கதைகளை படிச்சு. ஒப்பிலக்கியத்தினுடைய கோட்பாடுகள் என்ன நம்ம தொடர்ந்து எழுதி போட்டிருக்கோம். நம்ம சப்போர்ட்டிங் மெட்டீரியல்லே அது இருக்கிறது. ஒப்பிலக்கிய கோட்பாடுகள் என்ன? 2 இலக்கியங்களை ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் பொதுக்கூறுகள் இருக்கும். அப்பதான் ஒப்பிலக்கியம். அது ரெண்டுமே தேசிய இலக்கியமா, அது ரெண்டுமே உலக இலக்கியமா, அது ரெண்டுமே அடிப்படையாக இருக்கிற ஒப்பிலக்கிய கோட்பாடுகளை தாங்கி இருக்குதான் பார்க்கிறது. அதுலயே பிரெஞ்சு கோட்பாடு, அமெரிக்க கோட்பாடு 2 இருக்கு. பிரெஞ்சு கோட்பாடுல ஒப்பு இலக்கியத்துல ஒப்பிலக்கியத்துக்கு அதிகமான உயிர் கொடுத்தாங்க. ஒப்பியல் இலக்கியத்துல ஒப்பியல் என்ற பகுதிக்கு பிரான்ஸ்காரங்க உரிமை கொடுத்தாங்க, அதிக ஸ்ட்ரெஸ் கொடுத்தாங்க. அமெரிக்க கோட்பாட்டுல இலக்கியம் என்ற பகுதிக்கு உயிர் கொடுத்தாங்க. பிரான்சிஸ் பேகன் என்ன சொன்னாரு, ஹெர்டர் என்ன சொன்னாரு, செலகல் ட்வின்ஸ் என்ன சொன்னாங்க, கிரீன் சகோதரர்கள் என்ன சொன்னாங்கன்றதெல்லாம் நம்ம நடத்தி இருக்கிறோம். 10 மதிப்பெண் தான்றதெல்லாம் அது அழகா தொகுத்து எழுதுனா அது ஒப்பியல் கோட்பாடு. மொழிபெயர்ப்பினுடைய முக்கிய கூறுகள். பொதுவா மொழிபெயர்ப்பு என்பது மிக சிறப்பான ஒரு பணி.
மொழிபெயர்ப்புல என்ன சிக்கல் நடக்கிறதுனா, வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்த்தோம்னா அது பொருளற்றதாக போய்விடும். அப்படி நடந்த ரொம்ப குழப்பமான மொழிபெயர்ப்பு தான் வாட்டர் ஃபால்ஸ் என்று. நீர் வீழ்ச்சின்னு மொழிபெயர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அருவின்னு ஒரு சொல் இருக்கிறது. சொல்லுக்கு சொல் மொழிபெயர்த்து பயன் இல்ல. ஒரு கதையிலேயோ ஒரு கட்டுரையிலேயோ ஒரு கவிதையிலேயோ இருக்கிற உணர்ச்சியை கொண்டு போய் அது சேர்க்கணும். கட்டுரையை மொழிபெயர்க்கிறது ரொம்ப எளிமை. அதுவும் அறிவியல் கட்டுரைகளை மொழிபெயர்க்கிறது அப்படியே ஸ்டேட்மெண்ட் தான். கதைகளை மொழிபெயர்க்கிறது கொஞ்சம் கடினம், கவனிச்சு பண்ணணும். வேட்டி கட்டிட்டு மடிச்சு கட்டிட்டு இருந்ததை நம்ம ஆப்பிரிக்க மொழியிலேயோ லத்தீன் மொழியிலேயோ ஐரோப்பிய மொழிகளிலேயோ மொழிபெயர்த்தா அங்க இருக்கிறவங்க வேட்டினா என்னன்னு சொல்லணும், நாட்டுப்புற தெய்வம்னா என்னன்னு சொல்லணும், கூழ் நீங்க எழுதியிருந்தாங்கன்னா என்னன்னு சொல்லணும். கதைகளை மொழிபெயர்க்கிறது ரெண்டாவது கடினம். மூணாவது ரொம்ப கடினம் கவிதைகளை மொழிபெயர். சங்க இலக்கிய கவிதைகளையோ இன்னைக்கு இருக்கிற கவிதைகளையோ நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏகலைவன், துரோணாச்சாரி, கண்ணகி, அரிச்சந்திரன் இதையெல்லாம் குறியீடா பயன்படுத்திட்டு எழுதிட்டு போயிடுவாங்க. இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் புரியும். ஆனா அங்க என்னன்னு புரிய வைக்கும். அதனால முதல்ல கட்டுரைகள் எளிமை, அடுத்து சிறுகதைகள், அதை விட கொஞ்சம் கடினம், கவிதைகள் மிக மிக கடினம். அப்ப இந்த மொழிபெயர்ப்புல நம்ம எதை கவனிக்கணும்னா, மூலக்கதையில் என்ன உணர்ச்சி இருந்ததோ அது மொழிபெயர்ப்புலயும் இருக்கணும். மூலக்கதையில ஆப்பிரிக்க மொழியில இருக்கிற ஒரு கதையை பிடிச்சு ஒருத்தன் அழுதான்னா தெலுங்குல நான் மொழிபெயர்த்திருந்தா தெலுங்குல படிக்கிறோம்னு அழணும். இல்ல ஒரு ஜோக் இதுல லத்தீன் மொழியில எழுதப்பட்டிருக்கு, நான் மொழிபெயர்த்தேன்னா தமிழ்ல இருக்கணும் சிரிக்கணும். இந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப முக்கியம். மொழிபெயர்ப்பாளர்கள் மூல நூல் ஆசிரியர்களுக்கு நிகரானவர்கள், மட்டமானவங்க கிடையாது. தமிழ்நாட்டுல புவியரசு என்ற பெயர்ல மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர் இருக்கிறாரு. மிக அண்மையில பவா செல்லதனுடைய துணைவியாருடைய தங்கை கொழுந்தியா மொழிபெயர்ப்புக்கு மலையாள மொழியிலிருந்து மொழிபெயர்த்தாங்க. நிலம் பூத்து மலர்ந்த நாள்னு நினைக்கிறேன். அந்த மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருது தர்றாங்க. இதெல்லாம் தொகுத்து நல்ல மதிப்பெண் தரும். அடுத்து இதழியல் வளர்ச்சி. ரொம்ப எளிமையான கேள்விதான், உங்களுக்கு தெரியும். 1780 வங்காளத்தில் தொடங்கப்படுகிற பெங்கால் கெசட் தான் இந்தியாவுடைய முதல் இதழ். ஆங்கிலத்தில் வெளிவருகிறது. அப்புறம் 5 ஆண்டுகள் கழிச்சு சென்னையில மெட்ராஸ் குரியர் இதெல்லாம் வருது. அப்புறம் தமிழ்ல வர்றதுக்கு 1810 1830 பக்கம் ஆகுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வாரன் ஹேஸ்டிங்ஸ், டல்ஹௌசி இவங்களுடைய காலத்தினுடைய இதழியல் சட்டங்கள் நெருக்கடியா இருக்கிறது. அப்புறம் இந்திய விடுதலை போராட்ட காலத்துல காந்தியடிகள் வந்ததுக்கு அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கினதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல சுதேசமித்திரனு, நவசக்தி, தேசபக்தனு, பெரியார் வந்ததுக்கு அப்புறம் 1925 இருந்து விடுதலை, அப்புறமேட்டு இப்ப நாம படிச்சுட்டு இருக்கிற தினமணி, அப்புறம் தினத்தந்தி, கடைசியா இந்திய விடுதலைக்கு பிறகுதான் வந்தான் தினமலர்காரன் 1952 இவங்க. அப்புறம் அதுலயே வார இதழ்கள், ஆனந்த விகடன், குமுதம் போன்றது, அதுலயே குழந்தைகளுக்கான இதழ்கள், கோகுலம், அம்புலி மாமா போன்ற இதழ்கள், மகளிர் இதழ்கள். அது ஒரு ரொம்ப எளிமையான விடை. அது அழகா எழுதலாம், நீங்க கவனமா எழுதணும். போர் சார்ந்த அறக்கோட்பாடுகள். தமிழர்கள் போர் சார்ந்த அறக்கோட்பாடுல மறக்காம எழுத வேண்டியதுன்னா, அவர்கள் அடையாளங்களோடு போரிட்டார். அடையாளம் இல்லாமல் தாக்குகிற போர் முறை தமிழர்களுக்கு உரியது அல்ல. மறைந்து நின்று தாக்குறது, கொரில்லா தாக்குதல், கொத்து குண்டுகளை தூக்கிட்டு போடுறது, இதெல்லாம் அவங்களுடைய வேலை கிடையாது. வெற்றிப்பூ வச்சிருப்பாங்க, மாடு பிடிக்க வந்திருக்காங்கன்னா, கரந்தை பூ வச்சிருந்தாங்கன்னா மாடுகளை திருப்பி பிடிக்க வந்திருக்காங்க. வஞ்சி, காஞ்சி, உழிஞை, நொச்சி, தும்பை, வாகை எல்லாமே அடையாளங்களோடு போறது. போர்ல விதிவிலக்குகள் வச்சிருந்தாங்க. காயம் பட்டவங்களை அடிக்க மாட்டாங்க, கையில போர்க்கருவிகள் இல்லாதவங்களை அடிக்க மாட்டாங்க, மாலை 6 மணிக்கு பிறகு அடிக்க மாட்டாங்க. போர்ல விழுப்புண் பட்டாதான் சிறப்புக்குரியதுன்னு கருதினாங்க. திருக்குறள் ஒன்று இருக்கிறது, விழுப்புண் படாத நாளெல்லாம் தன் ஆளை எடுத்து வழுக்கில் வைக்கும் தன் ஆளை எடுத்துனார். விழுப்புண் தன்னார். அப்படி இறந்து போனவர்களை நடுகர்களாக வச்சு வழிபட்டாங்க. அவங்களுக்காக இலக்கியங்கள் பாடினாங்க. இந்த மாதிரி போர் அறங்கள் இருக்கு. சிலப்பதிகாரத்துல நெருப்பு வைக்கிற கண்ணகி என்ன பண்ணாங்கன்னாக்கா யோசிச்சு எழுதினாங்க. என்ன எழுதினாங்கன்னாக்கா, கட் பண்ணா 2 நிமிஷம் வந்துட்டு வராங்க.
இன்னொரு 10 நிமிஷத்துல கிளாஸ் முடியும்டா, முடிஞ்சதுன்னா மறுபடியும் வந்து 2 நிமிஷத்துல தொடங்குவேன், 1 நிமிஷம் வந்து. அப்ப நமக்கு போர் அறங்கள் கண்ணகி வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா, நெருப்பு வச்ச போது என்ன சொன்னாங்க? பார் பார் அறவோர் பசு பத்தினி பெண்டீர் மூத்தோர் குழவி என்னும் இவரை கைவிட்டு தீர்த்தரத்தார் பக்கமே சேர்க. மூத்தவங்க, குழந்தைகள், பெண்கள் இவங்களெல்லாம் அடிக்க மாட்டாங்க. சங்க காலத்துல பெண்களை வந்து போர்ல ஈடுபடுத்த மாட்டாங்க. ஒரே ஒரு மன்னன், நன்னன் என்கிற மன்னன் தான் பெண்ணை கொலை பண்ணிடுறான். அவனை திட்டுது இலக்கியங்கள், பெண் கொலை புரிந்த நன்னன். சிற்றிலக்கியங்களின் சிறப்பை உலா குறவஞ்சி மூலம் நிறுவுக. நமக்கு நல்லா தெரியும், இந்த வீடியோ பாக்குற தேர்வு எழுதுற பிள்ளைகள் தூது, உலா, பரணி, குறவஞ்சி ஒண்ணுக்கு ஒரு 3ல இருந்து 4 பக்கம் நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோ. உலானா மன்னன் உலா வருதல், நகர்வலம் வருதல் இல்லையா? மூவர் உலா என்ற ஒட்டக்கூத்தல் எழுதின நூல் அதுல ஃபேமஸ் ஆனது. பண்பாட்டுக்கு எதிரானதும் கூட. தாத்தா, மகன், பேரன் என்ற அந்த அரச வம்சத்தை சேர்ந்தவங்க 3 பேர் போகும்போது பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை பேரிளம்பெண் நினைக்கிற இந்த 7 வகை பெண்களும் அவங்களை பார்த்து காதல் அடைஞ்சாங்கன்னு எழுதுகிற பண்பாட்டுக்கு எதிரான பாடல் அது உலா. ஆனா உலா வகை இலக்கியங்களை வந்து நம்முடைய பக்தி இலக்கியங்கள் பின்பற்றி இருக்கிறது, கம்பராமாயணத்துல இருக்கிறது, சூரா புராணத்துல இருக்கிறது, அதெல்லாம் உலா இலக்கியங்கள் படிங்க. அடுத்து குறவஞ்சி நமக்கு தெரியும், அந்த லிஸ்ட்ல இல்ல, ஆனால் குற்றால குறவஞ்சி. இத்தனை நாளாக என்னுடன் சொல்லாமல் எங்கே நடந்தாய் நீ சிங்கியிலிருந்து குறவன் குறத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்கள் அணிகிற அணிகலன்கள் அதெல்லாம் பேசலாம். அடுத்து திறனாய்வுல 4 திறனாய்வு நம்ம பாடத்திட்டத்தில் இருக்கு. 4மே முக்கியம்தான், 4மே படிச்சுக்கோங்க. அதுல உளவியல் திறனாய்வு ரொம்ப முக்கியமானது. உளவியல் திறனாய்வு 4ஆக பிரிக்கப்படுது. ஒண்ணு படைப்பாளி வழி திறனாய்வு, படைப்பாக்க வழி திறனாய்வு, இலக்கிய பாத்திரங்கள் வழி திறனாய்வு, அவையினர் திறனாய்வு. பாரதியார் ஒரு படைப்பாளி. அவர் என்னத்தை எழுதுவாரு? விடுதலை எழுதுவாரு, பெண்களை எழுதுவாரு, எல்லா கடவுளையும் வாழ்த்தி எழுதுவாரு. இது படைப்பாளி ஒட்டுமொத்தம். படைப்பாக்க திறனாய்வுனா ஒரு குறிப்பிட்ட பாட்டு எழுதும் போது அவர் எப்படி இருந்தார், அல்லாஹ் பத்தி ஒரு பாட்டு எழுதுறாரு, ஏன் எழுதினார் அப்படின்னு. பாத்திரங்கள் பாஞ்சாலத்தவதம் எழுதும் போது திரௌபதிக்கு அவர் தான் எழுதுறாரு வசனம், பஞ்சபாண்டவர்களுக்கும் அவர் தான் வசனம் எழுதுறாரு. அப்ப 2 கேரக்டரா மாறி எழுதுறாரு. அவையினர் உளவியல் என்பது இதை படிக்கிற வாசகர்கள் எப்படி உணர்றாங்க. உளவியல் திறனாய்வு ரொம்ப முக்கியமானது. மீதி இருக்கக்கூடிய சமூகவியல் திறனாய்வு, வரலாற்று முறை திறனாய்வு, அறவியல் திறனாய்வும் முக்கியம்தான். ஆனால் வந்து உளவியல் திறனாய்வு அடிக்கடி ரிப்பீட் பண்ணிருக்கு. ஊடக வளர்ச்சியும் சமூக பண்பாட்டு மேன்மையும் ஒன்றிணைந்தது. ஊடகம்னா என்ன? மீடியா, சோசியல் மீடியான்னு சொல்லணும்ல. ஒரு காலத்துல நியூஸ் பேப்பர், ரேடியோ மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு எல்லாம் வந்துருச்சு. டிவி வந்துருச்சு, யூடியூப் வந்துருச்சு, ஃபேஸ்புக் வந்துருச்சு, ட்விட்டர் வந்துருச்சு, எக்ஸ் தளம் வந்துருச்சு, இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு. எல்லாமே ஊடகங்களா இருக்கு. வாட்ஸ்அப் இருக்கிறது, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் இருக்கு, ஃபேஸ்புக்ல ரீல் இருக்கு. இது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கு. குறைகள் மட்டும் நடக்குதுன்னு நம்ம நினைச்சிட்டு செய்திகளை பார்க்கிறோம், நிறைகள் நடக்குது. இப்ப நம்ம வகுப்புக்கு நீங்க எப்படி வந்தீங்க? வாட்ஸ்அப்ல மெசேஜ் பார்த்துட்டு வந்தீங்க, ஃபேஸ்புக்ல பார்த்துட்டு பதிவு பண்ணிட்டு வந்தீங்க, ஆன்லைன்ல ஆஃப்லைன். அப்போ ஊடகங்கள் சமூக வளர்ச்சிக்கு மேன்மை. ஜல்லிக்கட்டு போராட்டமே ஊடகத்தின் மூலமா தான். தலைவர்கள் யாரும் இன்னைக்கு தமிழ்ல கீழடி ஆய்வு அறிவிக்க மாட்டேறாங்கன்னா இதற்கு குரல் தரும். நல்ல விஷயங்கள் நடக்கும். சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் செய்தி தொடர்பு, தமிழனுடைய சிறப்பு, இதையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறது. அதனால அடுத்து திருவிழாக்கள், விளையாட்டுகள் போன்றவை தமிழர் பண்பாட்டை எவ்வாறு காட்சிப்படுத்தும்? நமக்கு தெரியும், தமிழர்களுடைய கொண்டாட்டம், இசைக்கருவி, கடவுளுக்கு அலங்காரம் பண்றது, மூடநம்பிக்கையா இருந்தாலும் அழகு குத்துறது, நெருப்பு தீ மிதிக்கிறது, நேர்த்தி கடன் செலுத்துறது, தொட்டில்களை தொங்க விடுறது, நாட்டியம் ஆடுறது, சாமி வர்றது, குறி சொல்றது, சந்தைப்படுத்துறது, பொழுதுபோக்குக்கான விஷயங்கள், திருவிழாக்கள், அது ஒரு பண்பாட்டை சொல்லும். அப்படி விளையாட்டுகள்னா என்ன? நாம ஆண்கள் விளையாட விளையாட்டுகள், பெண்கள் விளையாடுகிற விளையாட்டுகள், சிறுவர் விளையாட்டுகள், சிறுமியர் விளையாட்டுகள், கபடியிலிருந்து கொக்கோ ஆடுறதுல இருந்து, பல்லாங்குழியிலிருந்து, தாயத்திலிருந்து,
ஒரு கால வச்சு விளையாடுற நொண்டி விளையாட்டுல இருந்து, கண்ணாமூச்சில இருந்து இந்த விளையாட்டுகள் அது தமிழர் பண்பாட்டை சொல்லும். நண்டு உருது நரி உருது ஏன் சொன்னாங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். கொடுத்துட்டு நாம சிரிக்கணும். அதுக்காக தான் சொன்னேன். பல்லாங்குழி ஏன் வச்சாங்க? பகிர்ந்து அளிக்கணும். சடுகுடு ஏன் வச்சாங்க? ஒருத்தர் அவசியம் தொட்டே ஆகணும். கிரிக்கெட்ல தொடாம இருக்க முடியும். சடுகுடுல தொட்டே ஆகணும். தீண்டாமைக்கு எதிராக சான்றோர்கள் கண்டுபிடித்த விளையாட்டு ஒரு முக்கியமான வினா. தமிழர் மெய்ப்பாட்டியல் சிந்தனைகள். இந்த மெய்யியல் சிந்தனைகள் இருக்கு. மெய்ப்பாட்டியல் என்பது வேற, மெய்யியல் என்பது வேற. மெய்யியல்னா ஆன்மீகம்னு அர்த்தம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் தெய்வங்களை பத்தி எழுது. மெய்ப்பாடுனாக்க தொல்காப்பியம். நகைய அழுகை இளிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகைன்னு சொல்ற 8 வகை மெய்ப்பாடுகள். அந்த 8 வகை மெய்ப்பாடுகளுக்கு எந்த பாடல் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்ற. இது ஏன் வருது? மெய்ப்பாடு தொல்காப்பிய மெய்ப்பாட்டு முறையா நம்ம படிச்சிருக்கோம். சப்போர்ட்டிங் மெட்டீரியல் இருக்கு, விடைத்தாள்ல இருக்கு. சிரிப்பு ஏன் வருகிறது? எள்ளல் இளமை பேதமை மடன். ஏதாவது ஒரு சிரிப்பு பாடல். கிளையினில் பாம்பு தொங்க விடுதென்று குரங்கு தொட்டு விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென குதித்ததை போல் கிளைதோறும் குதித்து தாவி கீழுள்ள விடுதையெல்லாம் ஒளிப்பாம்பாய் எண்ணி எண்ணி உச்சி போய் தன்பால் பார்க்கும்னு பாவேந்தர் ஒரு குரங்கு கிண்டல் பண்ணார்ல. பாம்பு தெரியாம தொட்டுட்டு எல்லா விழுதையும் பாம்பு நினைச்சிட்டு போச்சாங்க. நகைச்சுவைனா அது. அழுகைனாக்கா நம்ம பாரி மகளிர். அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையேன் என் குன்றும் பிறர்கொளா இற்றை திங்கள் இவ்வெண் நிலவில் வென்று எரி முரசின் வேந்தர் என் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் நிலவில். அழற பாடம். அப்படி 9 உணர்வுகளுக்கும் பாடல்களை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு குறிப்பு சப்போர்ட்டிங் மெட்டீரியல் இருக்கு, பார்த்துக்கோங்க. முக்கியமானது. பண்பாட்டு கலப்புகள் இலக்கிய வளர்ச்சியில் இன்றியமையாதவையே. நெடில் போட்டிருக்கோம். இன்றியமையாதவையே. பண்பாட்டு கலப்பு நடக்காம உலகத்தில் எந்த இனங்களும் கிடையாது. என்னைக்கு மக்கள் மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சாங்களோ, ஒவ்வொரு கண்டங்களாக ஒவ்வொரு பகுதிகளாக சேர்ந்தாங்க. நாமளே பார்க்கிறோம், வட இந்தியாவில இருந்து பெற வராங்க. அது ஒரு அரசியல் தன்மை இருக்கிறது. ஆனால் வேலை வாய்ப்புக்காக வர்றவங்க, ஏழ்மை காரணமா வர்றவங்க நம்ம கூட கலக்குறாங்க. அவங்க கூட பின்னாடி அடுத்த தலைமுறைகள்ல காதல் திருமணங்கள் நடக்கிறது. அவங்க தமிழ் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுடைய நடை உடை பழக்கம் நம்ம கிட்ட வருது. அவங்களுடைய உணவு முறையை நம்ம கத்துக்கிறோம். பிரியாணியில இருந்து, சர்பத்துல இருந்து, பல்வேறு விஷயங்கள், கைலி கட்டுற பழக்கங்கள் இருந்து, நம்முடைய இசைக்கருவிகள், சித்தார், கிட்டாரு இதெல்லாம் இணைந்தது. இந்த மாதிரி இசைக்கருவிகள், நாட்டிய வகைகள். இப்ப நம்ம கல்யாணங்கள்லயே ரிசப்ஷனுக்கு பாட்டை பெருசா போட்டு டான்ஸ் ஆடுற முறையெல்லாம் எங்க கல்யாணத்திலயும் எங்க பொண்ணு கல்யாணத்திலயும் முதல் நாள் அப்படின்னு. இந்த மாதிரி பண்பாட்டு கலப்புகள் தடுக்கவே முடியாது. அமெரிக்காவில இருந்தவங்க போட்ட ஜீன்ஸ் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஐயாவி ஜீன்ஸ் தான் போட்டுட்டு இருக்காரு. இப்ப பண்பாட்டு கலப்புகள் இலக்கிய இதுல பெரிய பல்வேறு சமண பௌத்த மதங்கள் வந்ததுல இருந்து தொடங்கலாம். இப்ப நினைச்சு கூட நீங்க சமண பௌத்த மதங்கள்ல இருந்து, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வந்ததுல இருந்து, வட இந்திய ஆரியர்கள் வந்ததுல இருந்து, அவங்களுடைய மொழி, அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய உணவு, அவங்களுடைய நடை உடை பழக்கங்கள், அவருடைய நம்பிக்கைகள், இதெல்லாம் நம்மள அறியாமலே நம்ம கிட்ட வந்து கடைசி இதுக்கு வந்திருக்கோம். இலக்கிய உத்திகள். நமக்கு தெரியும், ஒரு 6-8 இலக்கிய உத்திகளை தந்திருக்காங்க. தொன்மம், படிமம், குறியீடு, மேல நம்ம படிச்ச உள்ளுரை, இறைச்சி, முரண்தொடை, இருண்மை, இதெல்லாம் இலக்கிய உத்தி. சும்மா விரைவா ஒரு வரி சொல்றேன். தொன்மம்னாக்கா பழைய செய்தி எடுத்து பயன்படுத்த. பெரிய ஹரிச்சந்திரபா, பெரிய கண்ணகி, சகுனி வந்துட்டான், நாரதர் வந்துட்டான், இந்த மாதிரி சொல்றது தொன்மம். படிமம், நான் ஒரு விஷயத்தை படிக்கும் போது காட்சியாக தெரியறது படிமம். அந்த ஊர்ல மரம் அவ்வளவு உயரமா இருந்துச்சுப்பா, அந்த இடத்துக்கு கீழே ஒரு குளம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போதே ஒரு படமான மனத்தை வரைஞ்சிக்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் படிமம். அதுதான் ஒரு கவிஞன் சொன்னா அடிக்கடி நான் சொல்லுவேன், ஓவியம் என்பது பேசாத கவிதை, கவிதை என்பது பேசுகிற ஓவியம். படிமம்னு கேட்டா அந்த மேற்கோள் அவசியமா மேல பயன்படுது. முரண் ஆப்போசிட் வார்த்தைகள் இருக்கு. கருப்பு மலர்கள் நம்ம படிச்சோம் இல்ல, அவன் நிர்வாணத்தை விற்பனை செய்கிறாள் ஆடைகள் வாங்குவதற்காக. நிர்வாணம் ஆடை. வாழ்வும் தாழ்வும், மாடி வீட்டு ஏழை, இந்த மாதிரி முரண் தொடர்ந்து சொற்கள் இருந்ததுன்னா முரண் எல்லா இலக்கியங்களும் இருக்கு. இருண்மைனாக்கா ஒரு கவிதையை படிச்ச உடனே புரியாது, அது ஒரு பூடகமான ஒரு தன்மையை வச்சிருக்கு. என் 6வது விரல் இருந்து ரத்தம் வடிகிறதுன்னு அப்துல் கலாம். 6வது விரல்லாம் என்னன்னா பேனாவை குறிக்கும்.
பார்த்த உடனே இருண்மை கவிதை மாதிரி தெரியும். கொஞ்சம் கூர்மையா கூர்ந்து கவனிக்கணும்னா தெரிய ஆரம்பிச்சு. கண்ணாடி சட்டகத்திலிருந்து என்னை பார்த்து நான் சிரித்துக் கொண்டிருந்தேன். அவன் என் பழைய நினைவுகளை கிளறி கொண்டிருந்தான் என்ற பொருள் அப்துல் ரஹ்மான் எழுதுறாரு. அப்படின்னா என்னன்னா அவருடைய போட்டோ பிரேம சொல்றாரு. பழைய போட்டோ பிரேம் கண்ணாடி சட்டத்திலிருந்து என்ன நினைச்சு இது மாதிரி புரியுறது தன்மை இதா இருக்கும். ஆனா அது பெரிய இருண்மை. இந்த மாதிரி ஓமை உருவகம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கடைசியா இருக்கிற உள்ளுரை இறைச்சி நாம இதுல சொல்லிட்டோம். தொடக்கத்திலேயே அகையில கேட்டோம். பிற்கால தொடர்கள் காலத்தில் நடந்த காலத்தில் விட்டிருக்கு கலை வடிவ மாற்றங்கள். கலைனா கட்டிடக்கலை மட்டும் கிடையாது. இசைக்கலை, நாட்டிய கலை, ஓவியம், சிற்பம் எல்லாத்திலையும் தஞ்சை பெரிய கோயிலும் நம்முடைய கங்கை கொண்ட சோழபுரமும் பெரிய மாற்றங்களை எடுத்துக்கொண்டது. ஓவியம், சிற்பம், கட்டிடம் இதெல்லாம் கட்டும்போது வருகிறது. அங்கிருந்து கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிகழ்ச்சி நடக்கும் போது நாட்டியம் வருகிறது, இசை வருகிறது, உணவு, வழிபாட்டு முறைகள், அங்க பிரதட்சணம் செய்யறது, படிக்கும் போதே பாடல் பாடிக்கிட்டு பாடுறது, கொஞ்ச நாள் விரதம் இருந்துட்டு வர்றது, ஒண்ணு சேர்ந்து நடைப்பயணமா வர்றது, காவடி தூக்குறது, அலகு குத்துறது, இப்படின்னு வாழ்க்கை முழுவதும் அந்த காலகட்டத்துல வழிபாட்டு முறைகள் வந்ததால ஒரு கோயில் வந்துச்சுன்னா இவ்வளவு வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் இருக்கு. அடுத்து சங்க காலம் காட்டும் இம்மு விட்டுருக்கு. ஆட்சி நெறி முறைகள் யாவையும் போட்டோம். திருத்தன காப்பியை பாப்பா ஷேர் பண்ணல. நெறிமுறைகள் யாவை சங்க காலத்துல நம்ம பாடத்திட்டத்துல இருந்தே எடுக்கலாம். நெல்லு முயிரன்றே நீரு முயிரன்றேல இருந்து, நாடாகு ஒன்றா காடாகு ஒன்றாவில இருந்து தொடங்கி வரி வாங்குகிற முறையிலிருந்து ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும்ன்ற செல்வத்து பயனை ஈதல் வரையில இட் இஸ் நாட் எ போலீஸ் கவர்மெண்ட், இட் இஸ் எ வெல்ஃபேர் ஸ்டேட்டாக நாம் தமிழ்நாடு இருந்திருக்கு. வெறும் பாதுகாப்பு தருகிற ஆட்சியாக மட்டுமல்ல, அறம் சார்ந்த ஆட்சியாக இருக்குது. ஒரு கேள்வி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை நம்ம கட் பண்ணிட்டு நம்ம அடுத்த வீடியோவை நம்ம இது பண்ணுவோம். இன்னொரு கேள்வி இருக்கிறது. நம்ம மொத்தம் 2 கேள்வி போடுறோம். அதனால பசங்க இருக்கிறவங்க ஆன்லைன் ஆஃப்லைன்ல இருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்க.